பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நல்ல அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகள். இந்த நாளிலும் கூட புதிய கிருபைகளையும் புதிய சந்தோஷத்தையும் புதிய ஆசீர்வாதத்தையும் தந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. இந்த வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். கள்ளத்தராசும் கள்ளப்படி கற்களும் உள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனுஷனிடத்திலே கள்ளத்தராசு இருக்கிறது, கள்ள படிக்கற்கள் உள்ள பையும் இருக்கிறது. 1 கிலோ 2 கிலோ படிகள், 500 கிராம்ஸ் கள்ளப்படிகள் உள்ள பையும் இருக்கிறது. இதெல்லாம் இருக்கும்போது நான் அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பாவ செயல்களை தங்களோடு வைத்துக்கொண்டு தீமையான காரியங்களை விட்டு விலகாமல் அதை தன்னோடு வைத்துக்கொண்டு ஆண்டவர் தன்னை சுத்தமுள்ளவன் என்று சாட்சி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இது நடவாத காரியம் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மீகா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய இரக்கம் நமக்கு அதிகமாக தேவை. நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் அதை விட்டுவிட வேண்டும். அதை ஒருபோதும் மறைத்து வைக்கக்கூடாது. கள்ள தராசும் கள்ள படிக்கற்களும் உள்ள பைகள் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. வஞ்சனையான காரியங்கள், வஞ்சனையான எண்ணங்கள் நம்முடைய இருதயத்திலே காணப்படவே கூடாது. ஏனென்றால் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, சுமுத்திரையான நிறைகள் கோலும் தராசும் கர்த்தருடையது, பையில் இருக்கும் நிறைகள் எல்லாம் அவருடைய செயல். பையில் இருக்கிறதான நிறைக்கல், அந்த வெயிட் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கர்த்தருடைய செயல் என்று பார்க்கிறோம். கர்த்தர் மனுஷனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அப்படியாக நடத்தி வருகிறார் என்று பார்க்கிறோம். ரொம்ப பூர்வ காலங்கள்ல, முன் காலங்கள்ல இவைகள் இருந்ததில்லை. வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய காரியம். அந்த காரியத்துல நாம் சரியா இருக்க வேண்டும். அது தேவனுடைய செயல், அது தேவன் பிரியப்படுகிற காரியம், அது கர்த்தருடையது என்று பார்க்கிறோம். சுமுத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது, பையில் இருக்கும் நிறைகள் எல்லாம் அவருடையது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட நாம் இதை படிக்கும்போது நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம், கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைகளோ அவருக்கு பிரியம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று பார்க்கிறோம். கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் செய்யக்கூடாது. நம்மை தேவ சாயலின்படி ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். நாம் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தேவன் உண்டு இல்லை என்று சொல்லுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் நீங்கள் உண்டாக்கப்பட்டவர்கள் என்கிறத மறந்து போகக்கூடாது. கள்ளத்தராசு அவருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைகளோ ஆண்டவருக்கு பிரியம் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு எது பிரியமோ அதை நாம் செய்கிறதற்கு நாம் ஆவல் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கடைசியாக உபாகமம் 25ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே படிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமுத்திரையான நிறைகளும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்திலே இருக்க வேண்டும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமாய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே வைக்கிறார். அங்கு உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு நீ சுமுத்திரையான படியும் சுமுத்திரையான நிறைகல்லும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதாவது கர்த்தர் நாம் சரியாய் மற்றவர்களை வஞ்சிக்காமல் ஏமாற்றாமல் சரியான காரியங்களை செய்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும்போது நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில கேட்டதான வார்த்தைகளின்படி நம்மை காத்து கொண்டு தேவன் அருவருக்கிற காரியங்களை வெறுத்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை பற்றி கொண்டு அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தேவனே, கிருபையுள்ளவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய அன்புக்காக திரும்பவும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தாவே, உம்முடைய சமூகத்துல வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் கண் பார்த்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவ மகிமை ஒவ்வொருவர் மேலும் தங்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதி. அந்தகார வல்லமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும்.
உம்முடைய இரக்கங்களால் முடிசூட்டும், பலப்படுத்தும், நல்லவராயிரும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ்.